Hi dears, welcome back to Muguntha Creation. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெங்காய காரக்குழம்பு. இந்த வெங்காய காரக்குழம்புக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா பொரியல் கூட நமக்கு தேவையில்லை. அப்பளம், வத்தல், சிப்ஸு இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிடலாம். அந்தளவுக்கு இது ரொம்பவே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போது சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம பாடி ஹீட்டும் இன்னும் அதிகமாகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வாரத்தில் ஒரு முறையாவது சின்ன வெங்காய காரக்குழம்பு சேர்த்து சாப்பிட்டோம்னா சீக்கிரமாகவே நமக்கு சூடு குறைஞ்சிரும். கான்ஸ்டிபேஷன், பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க அடிக்கடி அவங்க உணவில் வெங்காய காரக்குழம்பு சேர்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க சீக்கிரமாக அந்த பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் குழம்புங்கிறதுனால நான் அதிகமாகவே வெங்காயம் வச்சுருக்கேன். அதாவது சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு அதை நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம முழுசாகவும் சேர்த்துக்கலாம். எப்படி சேர்த்தாலும் குழம்பு சுவையாக தான் இருக்கும். சின்னதாக ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்துருக்கேன். அதை நம்ம தனியாக ஊற வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு அப்புறம் பூண்டு ஒரு 2 பெரிய பூண்டு அதை நான் உரித்து வச்சுருக்கேன். இது கூடவே 3 தக்காளி, ஒரு மீடியமான ஒரு தக்காளி 3 எடுத்திருக்கேன். ஸ்பெஷலாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. அதாவது நம்ம எந்த விதமான புளிக்குழம்பு வச்சாலும் சரி, காரக்குழம்பு நிறைய வெரைட்டிஸ் வைப்போம். அதில் இந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு இதனால் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வைங்களேன், நம்ம இந்த குழம்பு வைக்கும்போது நம்ம மசாலாஸ்லாம் சேர்க்கும்போது நம்ம இதையும் சேர்த்துட்டோன்னா குழம்பு அப்படி ஒரு சுவையாக இருக்கும். அதை தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இந்த வெங்காய குழம்புல. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் ஒரு அரை முடிக்கு கம்மியாக, ஒரு அரை முடி கூட எடுத்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான மசாலாத்தூள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், மல்லித்தூள் 6 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முழு ஜீரகமாக நம்ம தேங்காய் அரைக்க சொல்லியும் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் அரைக்க போது முழு ஜீரகம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம தேங்காய் சொன்னோம்ல, அந்த தேங்காய் விழுதையும் கூடவே அந்த 5-6 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி குழம்புக்கு தேவையான தக்காளி 3 எடுத்து வச்சுருக்கோம். அதில் 2 தக்காளி மட்டும் கட் பண்ணி இந்த தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோன்னா குழம்பு டேஸ்ட்டை இன்னும் கூட்டி கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடுகு வெந்தயமும் பொன்னிறமாக நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதையும் இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். குழம்பு தாளிப்புக்காக நம்ம கொஞ்சம் வெங்காயமும் பூண்டும் இடிக்கல்லில் போட்டு நச்சிக்க போகிறோம். அதாவது வடகம் யூஸ் பண்ணுறாங்களா குழம்புக்கு, நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு 4 பல்லு பூண்டு கூடவே 4-5 சின்ன வெங்காயம் இந்த 2ஐயும் இடிக்கல்லில் போட்டு நச்சிக்க போகிறோம். நச்சிட்டு நம்ம தாளிக்கும் போது அதை சேர்க்கும்போது கொஞ்சம் ஜீரகமும் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கிட்டால் போதும். எக்ஸ்ட்ரா நம்ம வடகு சேர்த்து தாளிக்கணும் கூட அவசியம் இல்லை. நமக்கு இதுவே போதுமானது. காரக்குழம்பு, புளிக்குழம்பு வைக்கும் போதெல்லாம் இதே மாதிரியே நீங்கள் வெங்காயத்தையும் பூண்டையும் நச்சு நீங்கள் தாளிசம் பண்ணி பாருங்கள். குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு செஞ்சிடலாம். எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம கடுகு, உளுத்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ண பவுடர்லேயே நம்ம வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அது போக நம்ம தாளிப்புலேயும் 1.5 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி நச்சு வச்சுருக்கோம்னா தட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம நல்லாவே பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் முழு பூண்டை நம்ம உரிச்சு வச்சுருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து அதையும் நல்ல கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டால் போதும். இதில் உப்புலாம் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. ஜஸ்ட் கண்ணாடி பதம் வந்தால் போதும்.
ரிமைனிங் ஒரு தக்காளி இருக்குல்ல, அந்த ஒரு தக்காளியும் கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லாவே கண்ணாடி பதம் வந்துருச்சு. தக்காளி நல்லாவே மசிஞ்சிட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா தூள் எடுத்து வச்சுக்கிட்டோம்ல, அதையும் இதில் சேர்த்து நம்ம கொஞ்சமாக ராஸ்மெல் போகிற வரைக்கும் தீயை சிம்மில் வச்சுட்டு நம்ம அதையும் வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மசாலா தூளுக்கு பதிலாக வீட்டில் குழம்பு பொடி யூஸ் பண்ணுவீங்கள, அந்த குழம்பு பொடி கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வதக்கின பிறகு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணி இதில் சேர்த்து விட்டுடலாம். ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு தான் எடுத்துருக்கேன், ரொம்ப வேண்டாம், ரொம்ப புளிச்சிடும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளியை சேர்த்துக்கலாம். இதில் குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் விழுது, அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் விழுதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குழம்புக்கு தகுந்த தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லாவே கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நமக்கு ஒரு கொதி வர்ற வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வர்றதுக்கு நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் குழம்பை. நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸில் சிம்மில் வச்சு நம்ம இறக்கிக்கிட்டால் போதும். டோட்டலாக நமக்கு 15 நிமிஷம் தாங்க ஆகும். பாருங்கள், குழம்பு நல்லாவே கொதிக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷம் எனக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தீயை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் குழம்பு வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதில் கருவேப்பிலையை கொஞ்சமாக கிள்ளி சேர்த்துக்கிறேன். இதோடைய ஃப்ளேவர் எசன்ஸ் நல்லாயிருக்கும், அதனால தான் சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்கில் தாளிக்கிறோம், அது போக இது நீங்கள் ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு மட்டும் குழம்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வெங்காய கார குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த மெத்தடையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சாப்பிட தோணும். அந்த அளவுக்கு இதோடைய சுவை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வெங்காய கார குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி. நான் ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லாத சமயத்தில் கூட ஜஸ்ட் வெங்காய தக்காளி இருந்தால் போதும், நம்ம சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெங்காயத்தை கட் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் முழு வெங்காயமாகவும் சேர்த்துக்கலாம். அதாவது தாளிப்புக்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி இடிக்கல்லில் நச்சு சேர்த்துக்கோங்க. மற்றபடி நான் சொல்கிற மாதிரி எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த வெங்காய கார குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது விஷயமா எது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.